மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதென மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்திருந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில்தான் முதலாவதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் போது கூடவே ஜாதியை கணக்கெடுக்கும் நடைமுறையை கைவிட்டு விடலாம் என முடிவு செய்தனர். 2024 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசை குல அடிப்படையிலான கணக்கெடுப்பு நடத்துமாறு கோரினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமூக நீதி மற்றும் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் நியாயமான ஒதுக்கீடு வழங்கல் என்பதையே காரணமாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு பின்தங்கிய சமூக இயக்கங்கள், ஓபிசி வாதாளர்கள் மற்றும் சமூக நீதி போராளிகள் நீண்ட நாட்களாக குல அடிப்படையிலான கணக்கெடுப்பை கோரி வந்தனர். மேலும் இடஒதுக்கீடு துல்லியமான நடைமுறையை வழிவகுக்கவும், பின்தங்கிய சாதியினரை கண்டறிந்து மேம்படுத்தவும், நலத்திட்டங்களை சரியான முறையில் பின்பற்றவும் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையாக பார்க்கப்படுகிறது.